குருவே நமக. மதுரையிலிருந்து உங்கள் ஜோதிடர் அஸ்ட்ரோ சாய் செல்வம். ஒரு ஜாதகத்தில் மனைவியின் உறவு முறைகளை தெரிந்து கொள்ள முடியுமா? இப்படி கூட சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கை துணையின் உறவுகளை தெரிந்து கொள்ள முடியுமா? எதுக்கு வாழ்க்கை துறை சொன்னா, ஆண் பெண் இருக்காங்கல்ல, ஆணாக இருந்தால் பெண்ணின் உறவு முறைகளை தெரிந்து கொள்ள முடியுமான்னு நம்ம கேட்கணும். பெண்ணா இருந்தா ஆணின் உறவு முறைகளை தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. ஒரு ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியுமா? இப்ப ஆண் ஜாதகமா இருந்தா பெண்ணினுடைய அப்பா அம்மா சகோதர அமைப்புகளை தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறதாங்க இப்ப இதை சொல்ல போறேன். இதை பார்க்கும் முறைப்படி பார்த்தால் தெரியும். உறுதிப்படுத்திக் கொள்ள யார் ஜாதகத்துல நம்ம அந்த விஷயத்தை தேடுறோமோ அந்த ஜாதகத்துல தெளிவா அறிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொல்ல வர்றது, ஒரு ஜாதகத்துல அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்கலாம். அப்பாவுக்கு சிம்ம வீட்டையும் 9ஆம் அதிபதியவும் சூரியனையும் 9ஆம் அதிபதியுடைய எங்க இருக்காரோ அந்த நிலையையும் கிரக பாவக சுபத்துவப்படி தெரிஞ்சு கொள்ளலாம். அதுல எவ்வளவு தரம், அப்பாவா இருக்காரா, அப்பாவா இருக்காரா, மிகுந்த செல்வந்தரா இருக்காரா, அவருடைய குணம் கூட தெரிஞ்சு கொள்ள முடியுங்க. அதை அப்பாவின் ஜாதகத்தில் உறுதிப்படுத்தலாம். அதே மாதிரி அம்மா உடைய ஜாதகத்துக்கு கடக வீடு 4ஆம் அதிபதி சந்திரன், 4ஆம் அதிபதியுடைய நிலை, சந்திரனுடைய நிலை, கடக வீட்டின் நிலை, கிரக பாவக சுபத்துவம் என்னோட ஆசானுடைய கிரக பாவக சுபத்துவ அமைப்புல பார்த்தோம்னா தாய் இருக்கிறாரா, தாயாக இருக்கிறாரா, எப்படி குணத்தோடு இருக்காரு, ஹெல்த்தியா இருக்காரான்னு சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்துல நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். சகோதரர், மூத்த சகோதரருக்கு 3ஆம் இடம் 11ஆம் இடம் செவ்வாய், இவருடைய சுபத்துவ பாவத்துவம். இளைய சகோதரமாக இருந்தா 3ஆம் இடம் செவ்வாய், இதனுடைய கிரக பாவ சுபத்துவம். இளையவங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்க கூடாது. அப்ப இருந்தான்னா சகோதரர் இருக்காரா, சகோதரராக இருக்கிறாரா, உறவு முறைகள் அவருக்கு எல்லா விஷயம் நடந்துருச்சா, தெளிவா இருக்காரா, நோய் நொடி இருக்காரா, வருமானம் கம்மியா இருக்காருங்கிறத இந்த ஜாதகத்திலேயே சொல்லிடலாம். குறிப்பிட்ட நபர்களுடைய ஜாதகத்துல தெளிவுபடுத்தும். சரியா? தாய்மாமனுக்கு 6ஆம் இடம் புதன், 6ஆம் இடத்து அதிபதியுடைய நிலை, புதனுடைய நிலை, ஒரு நுணுக்கமாக மிதுனம் கன்னியுடைய அந்த வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய கிரக பாவக சுபத்துவ அமைப்பு, இதை வச்சு தெளிவா சொல்லிடலாங்க. உறுதிப்படுத்துறதுக்கு தாய்மாமன் அமைப்புக்கு நம்ம போகணும். நான் இதுல இப்ப பேச சொல்ல போறது, வாழ்க்கை துறையின் ஜாதகத்தில் இந்த விஷயங்களை அறிய முடியுமா? இதுக்கு ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, பாவத் பாவகம்னு சொல்லிட்டு 7ஆம் இடத்துக்கு, அதாவது வாழ்க்கை துறையின் தாயாரை பார்க்கறதுக்கு 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. தந்தையை அறிந்து கொள்ள 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தை பார்க்கறாங்க. சகோதரர்களை தெரிந்து கொள்ள 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தையும், மூத்த சகோதரருக்கு 7ஆம் இடத்துக்கு 11ஐயும் பார்க்கறாங்க. ஒரு சில நிலைகள்ல காக்கா உட்கார பன்னம்பலம் வந்த கதையா பலன்கள் இருக்கும். ஆனால் அப்படி நம்ம பார்க்க முடியாது. அப்ப நான் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்றேன். மனைவியினுடைய அப்பா நமக்கு என்ன வேணும்? மாமனார். மனைவியுடைய அம்மா நமக்கு என்ன வேணும்? அத்தை. மனைவியினுடைய சகோதரர்கள் என்ன வேணும்? மைத்துனர். மாமான்னு கூட சொல்லுவாங்க, ஒரு இனத்துல மாமான்னு சொல்லுவாங்க, மைத்துனர்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வழக்கப்படி சொல்லுவாங்க. இதுக்கு இந்த 7ஆம் இடத்துக்கு 4, 7ஆம் இடத்துக்கு 9 இப்படிலாம் பார்க்காம அந்த அந்த ஜாதகத்துடைய உறவு, இது மனைவியுடைய உறவு முறைகளை பார்க்கறதுக்கு இந்த ஜாதகத்துல புதனுடைய நிலையை பார்த்தால் மாமா எப்படிப்பட்டவரும் தெரியும். இப்ப புதனுக்கு தாய் மாமா முதல்ல வருவார். நல்லா தெளிவா கேளுங்க, இதெல்லாம் நான் உணர்ந்த விஷயம். தாய் மாமா முதலில் வருவார். 2ஆம் இடம் அத்தையின் கணவர் வருவார். அதாவது அப்பா கூட பிறந்த அத்தையின் கணவர் 2வது இடத்துக்கு வருவார், புதனுடைய நிலை. 3வது நம்ம தங்கச்சியுடைய கணவர் வருவார், நம்ம சகோதரியுடைய கணவர் வருவார். முறைதானே, உறவு முறைதானே, மாமன் முறை, மச்சா முறை. அடுத்து நம்ம பெண் எடுக்கிறோம்ல, அவங்களுடைய சகோதரர் அடுத்து வருவாங்க. அதுக்கு அடுத்து நண்பர்கள் வருவாங்க. இப்படித்தான் நம்ம பார்த்துக்கிறணும். அதே மாதிரி அத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்பா கூட பிறந்த அத்தை முதல்ல வருவாங்க. அப்புறம் தாய் மாமனுடைய மனைவி வருவாங்க. அப்புறம் பொண்ணு எடுத்திருக்கோம்ல, அந்த உறவு முறையில அத்தை வருவாங்க.
இப்படித்தான் நம்ம பார்த்துக்கிறணும். இந்த அமைப்பை ஜாதகத்துல பார்த்தா நிச்சயம் சொல்ல முடியும். நான் சொல்றதெல்லாம் இப்படித்தான். ஒரு ஜாதகத்துல புதனுடைய சுபத்துவ பாவத்துவத்தை வச்சு வாழ்க்கைத்தினுடைய அப்பா எப்படி இருப்பார் சொல்லிடலாம். உறுதிப்படுத்துறதுக்கு அவர் ஜாதகம் பண்ணும். தாயாருடைய நிலையை சுக்கரன் வச்சு சொல்லலாம். சுக்கரன் அத்தையை குறிப்பார். பெண்ணுடைய வர்க்கத்தை பூரா சுக்கரன் குறிக்கும். சகோதரியா இருந்தாலும் சுக்கரனையும் பார்க்கணும், தாயாரா இருந்தாலும் சுக்கரனை பார்க்கணும். பெண்கள்னு எடுக்கிற அமைப்புல எல்லாரும் பெண்கள் தானே. உறவு முறைகள்ல அத்தையும் சுக்கரன் குறிப்பார். சுக்கரனுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு சுக்கரனுடைய வீடுகளுடைய அமைப்பு பார்த்தோம்னா சரியா இருக்கும். ஆனா தெளிவானவங்க தெளிவில்லாதவங்க கண்டிப்பா சொல்லிடலாம். சரியா, அவங்க ஜாதகத்தை உறுதிப்படுத்தலாம். இப்படித்தாங்க சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த புதனை வச்சுதான் நான் சொன்னேன்ல, கடைசியில மனைவியோட கூட பிறந்தவங்க 17ஆம் இடம் 7க்கு 11 பாரு, 7க்கு 3 பாரு, அதெல்லாம் ஒத்து வராது. ஒரு ஜாதகத்துல ஏதோ காற்றடி தற்போது பலன் இருக்கும். உறுதியாக இப்படி பார்த்தா தெரியுங்க. இதாங்க நான் கண்டுபிடித்த விதங்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணு புரியல 1க்கு 2 பேர் பாருங்க. என்னுடைய சேனல்ல 1100க்கு மற்ற பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. பலன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் வேண்டும் என்றால் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். என்னோட சேனல்ல எப்பவுமே இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து படக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் உங்களுக்கு வரும். ஷேர் செய்தால் நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ஜோதிடத்தை சுபத்துவ பாவத்துவத்தின் தன்மையை உணர்ந்து நிம்மதியாக வாழலாம். அடுத்த பதிவை சந்திப்போம். நன்றி.